இந்திய பெருங்கடல் இன்று சீன பெருங்கடலாக மாறுகிறது. சீனா மிகப்பெரிய தேசம். உலகில் அதிகூடிய சனத்தொகை உடைய நாடு. மிக நீண்ட வரலாற்று பின்னணி உடைய நாடு. இன்று மிக திடமான பொருளாதார பின்னணியை பெற்றுள்ள நாடு. இவைகள் அனைத்தும் இருந்தும் அதனுடைய அமைவிடம் காரணமாக பெருங்கடல் ஓஷன் ஒன்றினை தன்னகத்தே பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த இடைவெளியை நிரப்புவதற்கு கடந்த 3 தசாப்தங்களாக இந்திய பெருங்கடலை மையப்படுத்தி பாரிய முயற்சிகளை சீனா மேற்கொண்டு வருகின்றது. இன்று அமெரிக்காவும் இந்தியாவும் சீனாவின் கடன் பொறி இராஜதந்திர முறை debit-trap டிப்ளோமசி முறையினை கண்டு மிரண்டு போயுள்ளனர். இந்த பொறியினை கடன் வழங்குதல், அதிகாரம் செலுத்துதல், பின்னர் இராணுவ பரம்பலை நிலைநிறுத்துதல் என்ற கட்டங்களாக சீனா முயல்வதாக அமெரிக்கா ஆணித்தரமாக நம்புகிறது. சீனா தன்னுடைய ஆளுமையினை இராணுவ பரம்பலினூடாக அடையும் ராஜதந்திர நகர்வுகளை 5 நோக்கங்கள் அடிப்படையாக செய்வதாக தெரிகின்றது. முதலாவது, தன்னுடைய நாட்டவர்களை பாதுகாப்பது, தங்கள் முதலீடுகளை பாதுகாப்பது மற்றும் தங்கள் அதிகார முறைமையை மேம்படுத்துவது. இரண்டாவது, ஒருதலை பட்சமாக அல்லது தங்கள் பங்குதாரர்களுடன் இணைந்து தங்களுக்கும் தலையிடியாக இருக்கும் நிறுவனங்களுக்கு பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை முன்னகர்த்துதல். மூன்றாவது, தங்களுடைய செயற்பாடுகளுக்கு தேவையான மற்றும் தங்கள் முக்கிய விரோதிகளுக்கு எதிரான வேவு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல். நான்காவது, இந்திய பெருங்கடலில் இருக்கும் சிறிய நாடுகளை கட்டாய ராஜதந்திர முறை மூலம் கட்டுப்படுத்துதல். ஐந்தாவது, வர்த்தக உடன்பாடுகளை தடுக்கவோ அல்லது தணிக்கவோ அல்லது முடிவுக்கு கொண்டு வரவோ தேவையான இடைமறிப்பு சக்தியினை பெற்றுக் கொள்ளுதல். இவ்வாறு தனது இராணுவ பலத்தினை நிலைநிறுத்துவதற்கு கடன் பொறி ராஜதந்திர முறைமையினை இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள நாடுகளை நோக்கி வெற்றிகரமாக செயற்படுத்தி வருகின்றது சீனா. இந்திய பெருங்கடலில் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இருக்கும் ஆளுமைக்கு எதிரான எச்சரிக்கை மணி ஒலிக்க ஆரம்பித்து 3 தசாப்தங்கள் ஆகின்றது என்பதே உண்மை. இந்திய பெருங்கடலினை சீன பெருங்கடலாக மாற்றும் சீனாவின் கனவின் துரும்பிச் சீட்டாக அமையும் நாடுகளாக இலங்கையும் மாலைதீவும் இடம்பெறுகின்றது என்பதே மறுக்க முடியாத உண்மையாகும். இலங்கையின் ஹம்பாந்தோட்டை துறைமுகம், பாகிஸ்தானின் கவாடர் துறைமுகம், மாலைதீவின் புதிதாக அமைக்கப்படும் தீவு ஆகியவை சீனாவின் இராணுவ தளங்களாக இந்திய பெருங்கடலில் அமைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு மேலதிகமாக பங்களாதேஷில் உள்ள கொஸ் பஜார் துறைமுகமும் சீனாவினால் இராணுவ உபகரணங்கள் சேமிக்கும் வகையில் மேம்படுத்தப்படுவதாக தெரிய வருகின்றது. ஆக மொத்தத்தில் சீனாவின் கடன் பொறி ராஜதந்திர முறை debit-trap டிப்ளோமசி முறை மூலம் இந்திய பெருங்கடலில் உள்ள சீனாவின் அண்டைய நாடுகளை தன் வழிக்கு வெற்றிகரமாக கொண்டு வந்துள்ளது என்பதே உண்மை. இந்திய பெருங்கடல் சீன பெருங்கடலாக பெயர் மாற்றம் அடையும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதாகவே தெரிகின்றது. உள்நாட்டு விவகாரங்களில் மாத்திரம் பல தசாப்தங்களாக கட்டுண்டு உலகிலேயே மிக பாரிய ஜனநாயக நாடு என தன்னை தானே மார்தட்டிக் கொள்ளும் இந்தியா தனது வெளிநாட்டு கொள்கைகளில் தங்கள் முன்னால் உள்ள விபரீதத்தினை உணர்ந்து உரிய மாற்றத்தினை ஏற்படுத்தினால் மாத்திரமே இந்திய பெருங்கடல் என்ற பெயரினையாவது பாதுகாக்க முடியும். தேஜாவின் பிரத்யேக பதிவுகளை அறிந்து கொள்ள விஜய் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உலகில் நீங்கள் எங்கிருந்தாலும் விஜய் டிவியின் யூடியூப் தளத்தை உடன் சப்ஸ்கிரைப் செய்து அதன் நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கும் அதேவேளை மிக பிரம்மாண்டமான பரிசுகளை அள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க, பரிசுகளை அள்ளுங்க.